இவங்க எல்லாருமே ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு நபர் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹோல்ஸுக்குள்ள இறங்குறாரு. அந்த இடம் பாக்குறதுக்கு உள்ள ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது. இந்த நபர் அவருடைய காலை வச்சு அங்க நடுவுல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த குகையுடைய சைடுல இருக்கிற ஒரு டோர் ஓபன் ஆயிடுது. உடனே ஒரு அந்த பக்கமா திரும்பி அலாட்டா நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அப்படியே அந்த வழியையே பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு வெளியில வருது. வந்து அவரை பார்த்து அப்படியே வாயை திறந்து சீருது. அதோடைய வாயை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆனா அவரு அப்ப கூட பயப்படாம அதை எதிர்த்து நிக்கிறாரு. அதே நேரத்துல சைடுல இருக்கிற இன்னொரு டோரும் ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு வெளியில வருது. ஒன்னு பின்னாடி ஒண்ணுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி 3 அனகோண்டா பாம்புங்க வெளியில வந்துருச்சு. எல்லாமே வந்து அவர் அப்படியே சுத்து போட்டுருதுங்க. இவருக்கு இப்படி நடக்கிறத மேல இருக்கிறவங்க எல்லாம் நின்னு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து காப்பாத்தவே இல்ல. ஆனா அப்ப கூட அவர் என்ன பண்றாருன்னா பயந்து ஓடாம அப்படியே அமைதியா உட்காந்து ஏதோ மந்திரம் பண்ணி அதுங்களை கட்டுப்படுத்த பாக்குறாரு. ஆனா என்னதான் பண்ணாலும் அதுங்க கட்டுப்படுற மாதிரியே தெரியல. அதுல ஒரு பாம்பு அப்படியே ஆக்ரோஷமா அவரை கடிக்க வருது. நல்ல வழியா அவரு அங்க இருந்து எகிரி அப்படியே தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு பாம்பு அவர் அப்படியே ஓங்கி ஒரே அடியா அடிச்சு பறக்க விட்டுருது. அவர் நேரா போய் ஒரு தூண்லயே இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த அடுத்த செகண்டே அந்த பாம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் அப்படியே சுருட்டி அவர் அப்படியே கடிக்க வருதுங்க. அவ்வளவுதான் அவர் காலின்னு பார்த்தா மேல நின்னுகிட்டு இருந்த ஒரு பொண்ணு அப்படியே எகிரி வந்து அவரை காப்பாத்துறா. காப்பாத்திட்டு அவர் அந்த கயிறை பிடிச்சி மேல போக சொல்லிட்டு இவ அந்த நடுப்பகுதியில உட்காந்து ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணி அந்த பாம்புகளை ஒரு வழியா கட்டுப்படுத்திடுறா.